தினமணி நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பை நடந்தப்போ தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோஸாக வந்து கொண்டு சேர்த்துட்டு இருந்தோம். ஸோ அதற்கு நிறைய ஆதரவு கிடைச்சப்பே சொல்லியிருந்தோம். அடுத்து IPL வரப்போகுது. IPLலும் இதே மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோஸ் கொண்டு வந்து சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ IPL ஆரம்பிக்க போகுது அப்படின்றனால இந்த IPL சீசனுக்கான வீடியோஸும் இதிலிருந்து ஆரம்பிக்குது. ஐபிஎல் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா நிச்சயமா நம்ம சிஎஸ்கே சிங்கங்கள் அவங்க கிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து இப்போ சிஎஸ்கே அணி பத்தின ஒரு சின்ன ஒரு ப்ரிவியூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம கடந்த சீசனே பார்த்துட்டோம். நமக்கு ஒரு சில சீசன் கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டனால போன சீசன்லேயே நடுவுலையே வந்து நிறைய மாற்றங்களை மேற்கொண்டாங்க. அதாவது டேடிஸ் ஆர்மி அப்படின்னு பேர் போன அணி வந்து இப்போ வந்து ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற அளவுக்கு மாறுற அளவுக்கு எல்லாருமே வந்து இளம் வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க 19-20 வயதில். ஸோ அதனால் இந்த சீசன் வந்து எல்லாருக்குமே வந்து சிஎஸ்கே மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா சொன்ன மாதிரி ஒரு சின்ன பசங்களை வச்சு நிறைய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பேருக்கு தான் வந்து அவங்க எல்லாருமே சின்ன பசங்க, ஆனால் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து சும்மா இடி மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான வீரர்கள் தான் வந்து சிஎஸ்கே தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. கடந்த ஒரு 20-25 நாளாவே வந்து நம்ம சென்னையில் வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு அணியாக சேர்ந்து பயிற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சிஎஸ்கே ரோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டும் நடத்தியிருக்கிறாங்க. தோனி அவர்களும் வந்து பயிற்சியெலாம் மேற்கொண்டுட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து எப்படி இருக்காங்க பார்த்துட்டாங்கன்னா கடந்த சீசன் ஒப்பிடுறப்போ நிச்சயமாகவே வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியாக சிஎஸ்கே இருக்குது. மிக முக்கியமாக குறிப்பிடணும் அப்படின்னா பேட்டிங் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் சில கன்சர்ன்ஸும் இருக்குது. பட் நம்ம அதை ஒவ்வொன்றா பேசுவோம். பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா வழக்கம் போல் பவுலிங்கில் தான் இருக்குது. ஆனால் சிஎஸ்கே வந்து பல நேரங்களில் இதெல்லாம் ஒரு பவுலிங் லைனப்பா அப்படின்னு கேட்குற பவுலிங் லைனப்பை வச்சே வந்து கோப்பையை அடிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த பிரச்சனையை இந்த சீசன்லையும் சரி கட்டிடுவாங்க அப்படின்னு நம்பிட்டே நம்ம இந்த பிளேயிங் 11 அனாலிசிஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. டாப் 5 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆயுஷ் மாத்திரே நமக்கு தெரியும் கடந்த சீசனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சார் ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறமான ஐபிஎல் போட்டிகளில். அவர் வந்து பார்க்க தான் சொன்ன மாதிரி சின்ன பசங்களாக இருந்தாலும் அடிக்கிற அடிலாம் சும்மா தெரியா இருக்குது. இந்த வருஷமும் அவர் அதை அப்படியே தொடர்வார் அப்படின்னு நம்புவோம். சஞ்சு சாம்சன் நம்ம சொல்லவே வேணாம், மிக முக்கியமான ஒரு ஆசெட்டாகவே நம்ம பார்க்கலாம் சிஎஸ்கே அணியில். காரணம் என்னன்னா அவர் வந்து இப்போ அவரோட கிரிக்கெட் கரியர்லேயே வந்து உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். உச்சத்தில் இருக்கிற சஞ்சு சாம்சன் மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸோட வராரு. வேர்ல்டு கப் ஜெயிச்ச நம்பிக்கையில் வராரு. வேர்ல்டு கப்பில் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் ஜெயிச்ச ஒரு உத்வேகத்தோட வராரு அப்படின்றனால நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு சீசனாக இது அமையும் நம்பலாம். பர்சனலாக வந்து இன்னும் ருத்ராஜ் மேலே ஆடுறது இன்னும் அன்னைக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நம்புறேன். அடுத்த 2 ஸ்லாட் வந்து கிளியராகவே இருக்குது. ஒன்று வந்து டேவால் பிரேவிஸ், இன்னொன்று சிவம் துபே. டேவால் பிரேவிஸ் வந்து நம்ம போன சீசன் பார்த்தோம். அவருமே வந்து சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப்பில் ஒரு பெரிய ஒரு பேக் போனாகவே இருந்தார். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் அவருடைய அதிரடி ஸ்ட்ரைக் ரேட்டு, அவர் அடிக்கிற சிக்ஸர் விதம் எல்லாமே வந்து ஒரு பேட்டிங்க்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. இந்த சீசனில் அவர் எப்படி விளையாடுவார் அப்படின்றது எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க. சிஎஸ்கே பிச்சர்ஸுமே வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம ஹை ஸ்கோரிங் பிச்சர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். T20 உலகக்கோப்பையில் நம்ம பார்த்தோன்றனால கொஞ்சம் அளவுக்கு பேட்டிங் சப்போர்ட்டான பிச்சர்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னா டேவால் பிரேவிஸ் நிச்சயமாக ஒரு பெரிய சரவடியை வெடிக்க காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்பலாம். ஸோ அதனால் இவங்க இருக்காங்க. சிவம் துபே அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட சஞ்சு மாதிரியே. நம்ம பலருக்கு வந்து T20 உலகக்கோப்பையில் சிவம் துபே என்ன பண்ணார் அப்படின்னு ஸ்கோர் கார்டு பார்த்தோம்னா நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் சிவம் துபே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மிக 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 முக்கியமான ஒரு நாக்கை வந்து எல்லா மேட்சஸ்மே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அது நெதர்லாண்டுக்கு எதிரான ஆட்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி இறுதி சுற்றாகட்டும், அரையிறுதி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ்லாம் வராரு. மிக முக்கியமாக கடந்த சீசனில் வந்து அவருக்கு ஓரளவுக்கு சுமாரான ஒரு சீசனாகவே தான் இருந்தது சிவம் துபேக்கு. அது ஒரு ஒப்பிடுறப்போ இப்போ ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் வரனால அவருமே வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்னு நம்பலாம். கூடுதல் அட்வான்டேஜ் என்னன்னா அவர் வந்து நம்பர் 6th பவுலராக வந்து நம்ம நம்பலாம் அப்படின்னே சொல்லலாம். அவர் நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். அவர் பால் ஸ்லோ பால் போடுறாரு, கட்டர் போடுறாரு, வைட் லைன் ட்ரை பண்ணுறாரு, ஷார்ட் பால் போடுறாரு. அப்படின்றப்போ சில நேரங்களில் ரன்கள் கொடுத்தாலுமே கூட அவரை நம்பி நிச்சயமாக ஓரிரு ஓவர்கள் கொடுக்கலாம். ஏன்னா அவர் ரன் கொடுக்குற அளவுக்கு நிறைய விக்கெட்டுகளும் எடுத்திருக்கிறாருனால ஒரு நம்பிக்கையான பேட்டிங் ஆல்ரவுண்டராக சிவம் துபே இருக்கிறார். சிஎஸ்கேவோட பிரச்சனையே வந்து இந்த 6க்கு அப்புறமா தான் ஆரம்பிக்குது. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா 6, 7, 8 அப்படின்றது வந்து ஃபினிஷிங்க்கு மிக முக்கியமான ஸ்லாட். கரெக்டாக வந்து இந்த பேட்டிங்கை ஃபினிஷ் பண்ணணும். அது முதல் பேட்டிங்கை பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சரியாக ஃபினிஷ் பண்ணுறோம்னால அதுக்கு கொஞ்சம் அனுபவம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. தோனிலாம் இருக்காரு, இதுக்கப்புறம் அனுபவம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ நம்ம அது வருவோம். காரணம் என்னன்னா இதுக்கு அடுத்து யார் விளையாட வைப்பாங்கன்னா நம்பர் 6ல்
சர்ஃப்ராஸ் கான் விளையாடலாம், இல்லைனா கார்த்திக் சர்மா விளையாடலாம். சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரு மாதிரி க்ரீஸை யூஸ் பண்ணி எப்படிலாம் ஆடணுன்றதுல அவர் கொஞ்சம் கில்லாடியான ஆள் தான். திடீர்னு ஸ்கூப் ஆடுவார், ஸ்விட்ச் ஆடுவார், ஸ்வீப் ஆடுவார், என்ன வேணாலும் பண்ணுவார். சொல்லணும்னா ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிப்பார் சர்ஃப்ராஸ் கான். ஸோ அவரை பயன்படுத்தலாம். இல்லை 6 ஹிட்டிங்க்கு ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பேட்டரை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா கார்த்திக் சர்மாவை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ப கூட சில நேரங்கள்லாம் இவங்க 2 பேருக்குள்ள அவங்க ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ லக்னோ மாதிரியான பிச்சர்ஸ்லாம் போயிட்டோம் அப்படின்னா அங்கே சர்ஃப்ராஸ் கான் மேபி அங்கே கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். அப்படின்றனால அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுப்பாங்க 6th ஸ்லாட்டுக்கு. நம்பர் 7க்கு வந்து இன்னொரு பெரிய ஒரு பிளேயர் தான் ஆப்ஷனில் எடுத்திருக்கிறாங்க சிஎஸ்கே அணி. மிக சின்ன வயசு தான் அவருக்கும், பிரசாந்த் வீர். ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு மாற்றான ஒரு வீரராக வந்து பிரசாந்த் வீர் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இவரும் வந்து இடது கை பேட்டர், அப்புறம் இடது கை சுழற்பந்து வீச்சாளர்னால இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு விளையாடும் லெவனில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லப்படுது. இவரும் வந்து சாதாரணமாக ஆள்லாம் கிடையாது. சும்மா 6 அடிக்கணும்னா அசால்ட்டாக 6 அடிக்கக்கூடிய அவர் தான். பட் இருந்தாலுமே இப்போ கார்த்திக் சர்மாக்கும் சரி, நம்ம இவர் பிரசாந்த் வீருக்குமே சரி, என்னன்னா அவங்க ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாங்கன்றப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த காம்படிஷன் லெவல், அட்மாஸ்பியர், ஆம்பியன்ஸு, க்ரௌடு, ப்ரெஷர், இது எல்லாத்தையும் அவங்க ஓவர் கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கொஷனாகவே இருக்குது. எப்போ ஆயுஷ் மாத்திரலாம் அப்போ யாருப்பா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி இவங்களும் சக்சீட் ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் தான். அப்படின்றனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்றதும் பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு. ஆனால் இவர் தான் வந்து அந்த நம்பர் 7 விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்பர் 8 தான் வந்து நம்ம தல தோனி. தல தோனி என்ன பண்ண போறாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்குது. பலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தோனி வந்து இம்பாக்ட் வீரராக மட்டும் தான்ப்பா விளையாடுவார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் வீரராக தோனி விளையாடுறாரு அப்படின்னா அது நிச்சயமாக அணிக்கு வந்து மிகப்பெரிய பேகேஜ். காரணம் என்னன்னா, அவர் கடந்த முறை வந்து அணியில் விளையாடும் லெவலில் இடம்பெற்ற போதே வந்து அவர் தேவையில்லாத பேகேஜாக இருக்கிறார் அப்படின்ற விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிச்சு. காரணம் என்னன்னா, அவர் திணற ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, கடந்த முறை அவருக்கு காலில் ஒரு இன்ஜுரி இருந்தது. ஐபிஎல் முடிஞ்ச அப்புறம் அதை போய் அவர் சர்ஜரி பண்ணிட்டாருனால இந்த முறை கம்பேரிட்டிவ்லி அந்த இஷ்யூஸ் இல்லாமல் வருவார். பட் ஸ்டில் வயசாயிடுச்சு அப்படின்றது ஒரு ஃபேக்டராக நம்ம வச்சுக்கணும். அவர் வந்து இம்பாக்ட் வீரராக விளையாடுறாரு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து அணிக்கு பெரிய சிக்கலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எம்எஸ் தோனியால் எத்தனை பந்துகள் வந்து தொடர்ச்சியாக பேட் செய்ய முடியும் அப்படின்றது நமக்கு தெரியல. அவர் தன்னை எப்படி எக்விப் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு 10 பால், ஒரு 15 பால் அது வந்தால் நான் எல்லா பாலும் 6 அடிக்க பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து தோனி வந்து கடந்த 2-3 ஐபிஎல் பருவங்களாக வந்து தன்னை தயார்படுத்தியிருக்கிறாருன்றனால அவர் வந்து தொடர்ச்சியாக விளையாடுவது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வெறும் 10 பந்துகள் 15 பந்துகள் விளையாடக்கூடிய ஒரு பேட்டரை வந்து நம்ம வெறும் இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அன்றைக்கி ஒரு சாதகமான விஷயமா இருக்கும்ன்றது தெரியல. காரணம் 1. 2வது காரணம் என்னன்னா, தோனி வந்து வெறும் பேட்டிங் ஃபினிஷர் கிடையாது. அவருடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே என்னன்னா, ஸ்டம்புக்கு பின்னாடி இருந்து கேமை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்றதான். அவர் கேப்டனா இல்லையான்றதெல்லாம் விஷயம் இல்லை. ஸ்டம்புக்கு பின்னாடி அவர் வந்து அவர் ஒரு தனியாக ஒரு ப்ளே பண்ணுவார். ஸோ அது தோனி இல்லைன்றப்போ வந்து நிச்சயமாக அது தோனியோட எப்படி சொல்லணும்னா ஒரு அண்டர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தோனியே வந்து அதை பல முறை சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து இம்பாக்ட் வீரராக போகிறேன் அப்படின்னா வந்து நான் அந்த இடத்துல நான் எந்த சர்வீஸுமே டீமுக்காக நான் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறனால அவர் இம்பாக்ட் வீரராக வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிஎஸ்கே அணியோடைய டாப் 8 என்னன்னா இதுதான் இருக்காங்க, இந்த 8 பேர். பந்து வீச்சாளர்களில் மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னன்னா நேத்தன் எலிஸ். காரணம் என்னன்னா, டெத் பவுலிங் வந்து சிஎஸ்கே வந்து எப்போதுமே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணா பண்ணலாம், டெத் பவுலிங் சிஎஸ்கே பவுலர்ஸ் யாராவது வருவாங்க, போட்டு நொறுக்கி விட்டுடலாம் அப்படின்னு ஆப்போசிட் டீம் வருவாங்க. அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். அது டார்கெட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து மதிஷா பத்ரனா வச்சுருந்தாங்க. அவரும் வந்து இப்போது அவங்க விட்டுட்டனால நேத்தன் எலிஸை அந்த ஸ்லாட்டுக்கு வச்சுருந்தாங்க. நேத்தன் எலிஸை வந்து அழகாக யூஸ் பண்ணலாம். அவர் ஸ்லோ பால் போடுவார், கிட்டத்தட்ட T20 ஸ்பெஷலிஸ்ட் தான் அவர். அவரை பும்ரா பேட்டனுக்கு யூஸ் பண்ணலாம். பும்ரா பேட்டன் என்ன சொல்கிறேன்னா, பவர் பிளேயில் ஒரு ஓவர் கொடுக்கலாம், அப்புறம் மிடில் ஒரு ஓவர் கொடுக்கலாம், டெத்தில் நம்ம ஒரு 2 ஓவர்ஸ் அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கேரண்டியாக நம்ம அவர் கொடுக்கலாம். அவர் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க கொடுப்பாரு. விக்கெட்ஸ் எடுக்காட்டியுமே கூட 4 ஓவருக்கு ஒரு 30-34 ரன் அந்த பேட்டர்னில் பந்து வீசக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு நல்ல வீரர். துரதிருஷ்டவசமாக வந்து அவர் இன்ஜூரின்றனால ரூல் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு மாற்று வீரராக வந்து ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் ஆஸ்திரேலிய வீரர், அவர் இடக்கை வேகப்பந்து வீச்சாளர். அவருமே வந்து காயத்தில் இருக்கிறனால கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து என்னன்றது அடுத்தடுத்து தெரிய வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பவுலிங்கில் தான் நமக்கு பெரிய பிரச்சனையே இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸாக யார் யார் வராங்கன்னா, மேட் ஹென்ரி வருவாருன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி நேத்தன் எலிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருந்திருப்பாரு. அவர் இல்லாதனால மேட் ஹென்ரி வராரு. மேட் ஹென்ரி அட்டகாசமாக பந்து போடுவார். லைன் லென்த்தில் அவரை விட ரொம்ப அக்யூரேசியாக பவுல் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லிடலாம். அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருப்பார். ஆனால் டெத்தில் அவர் எப்படி போடுவார் அப்படின்னா கொஷின் மார்க் தான். ஸோ இந்திய பந்து வீச்சாளர் யார் இருக்காங்கன்னா, கலில் அகமது இருக்கார், அன்சுல் கம்போஜ் இருக்கார்.
இவங்க 2 பேருமே கூட பவர் பிளேல நல்லா பந்து வீசக்கூடியவர்கள், விக்கெட் வீழ்த்தக்கூடியவர்கள் தான். ஆனால் டெத் பவுலிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து சரி ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் யாராக இருக்காங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அகில் ஹுசைன் தான் இருக்கார். அகில் ஹுசைனுமே வந்து பவர் பிளேயில் நல்லா பந்து வீசக்கூடியவர் தான். ஆனால் அவரை கொண்டு வந்து நம்ம 16th 17th ஓவர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கல் தான். அப்படின்னால இந்த சிக்கலை வந்து சிஎஸ்கே அணி எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஒருவேளை நம்ம ரொம்ப ஹை ஸ்கோரிங் பிச்சர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப சிஎஸ்கே அணி மாட்டிப்பாங்க. அது கொஞ்சம் சிரமமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நூர் அகமது தான் இருக்கிறாரு. நூர் அகமது வந்து ரஷீத் கானுடைய பொட்டன்ஷியலுக்கு விளையாடுவாரா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் நல்லா பந்து வீசக்கூடியவர், நல்லா விக்கெட் வீழ்த்தக்கூடியவர் தான் அவர் வந்து அந்த கேம் வந்து இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு மாற்றிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஸ்பின்னராக இருப்பார். அவரை நம்ம நம்பலாம். மற்ற விஷயங்கள் எப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ 8th அப்புறமா என்னென்னா நம்பர் 9ல் ஜேமி ஓவர்டனை விளையாட வைக்கலாம். காரணம் என்ன, அவர் ஃபாஸ்ட் பவுலிங்கும் போடுவார். சம்டைம்ஸ் டெத்துக்கு அவரை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வேணால் அவர் கொஞ்சம் பேட்டும் கொஞ்சம் சுற்றுவார் அப்படின்றனால அவரை நம்பலாம். ஒன்று. நம்பர் 10ல் நூர் அகமத் சொன்ன மாதிரி. நம்பர் 11ல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மேட் ஹென்ரி இருப்பாருன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. வேறு சில பிளேயர்ஸ் நியூசிலாந்து ஃபாஸ்ட் பால்னு ஒருத்தர் இருக்கார். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேட் ஹென்ரி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் 12 இம்பாக்ட் பிளேயர்ஸாக யார் வருவாங்கன்னா கூடுதலாக பந்து வீச்சாளர் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றனால ஒன்று நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அன்சுல் கம்போஜா, கலீல் அகமதா அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் இருக்க போகிறாங்க. இப்போ அவங்க அது வந்து ஓரளவுக்கு செட்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் விளையாடுவாங்க அப்படின்னு செட்டில் பண்ணியிருப்பாங்க, ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்டிஸ்லாம் போச்சு, ப்ராக்டிஸ் கேம்ஸ்லாம் விளையாண்டாங்கனால அதில் ஓரளவுக்கு ரஃப் ஐடியா இருக்கும் யார் விளையாட போகிறாங்கன்னு. இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தராக அவங்க பவர் பிளேக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளராக எடுத்துப்பாங்க அப்படின்றனால இதுதான் வந்து சிஎஸ்கேயோட ஓரளவுக்கு ரஃப்பான ஒரு பிளேயிங் 11ஆக இருக்குது. திரும்பவும் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஸ்பின் கண்டிஷன்ஸாக இருந்தது அப்படின்னா இப்போ இந்த ஃபாஸ்ட் பவுலர் சொன்னோம் மேட் ஹென்ரி, ஜேமி ஓவர்டன் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை வெளியில் உட்கார வச்சுட்டு அகில் ஹுசைனை உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கேயோட பிளேயிங் 11ஆக இருக்குன்றது எங்களுடைய ப்ரெடிக்ஷனாக இருக்குது. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தோனி இம்பேக்ட் வீரரா இல்லை ஃபுல் டைமாக விளையாடுவாரா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்னதை தவிர்த்து சிஎஸ்கேனில் இதெல்லாம் இன்னும் பிரச்சனையாக இருக்குங்க, இது என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை நீங்கள் அட்ரஸ் பண்ணல அப்படின்னாலும் சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க. ஸோ இந்த ஐபிஎல் சீசனை சிஎஸ்கேவோட சின்ன ப்ரிவ்யூ மூலமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். சிஎஸ்கே அணி இந்த ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களான்றதை சொல்லுங்கள். பிளே ஆஃப் போகலை அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த இடத்துல நிறைவு செய்வாங்கன்றதை சொல்லுங்கள். பிளே ஆஃப் போனாங்கன்னா ஃபைனல் போவாங்களா மாட்டாங்களா, ஃபைனல் போனால் கப் அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.